श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। श्री राम जय राम। जय श्री राम। मिथ्या तेची जाले सत्य, सत्य तेची जाले असत्य, माया विभ्रमाचे कृत्य ऐसे असे पाहता। सत्य कलाया कारणे बोलिली नाना निरूपणे, तरी उठेना धरणे असत्याचे। असत्य अंतरी बिंबले, न सांगता ते दृढ झाले, सत्य असो न हारपले जेथील तेथे। वेदशास्त्रे पुराणे सांगती, सत्याचा निश्चय करीती, तरी नये आत्मप्रचिती। सत्य स्वरूप सत्य असो न आच्छादले, मिथ्या नसो न सत्य जाले, ऐसे विपरीत वर्तले देखत देखता। ऐसी मायेची करणी कलो आली तक्षणी, सत्संगे निरूपणी विचार घेता। मागा जाले निरूपण देखिले आपणासी आपण, तेने बाणली खूण परमार्थाची। तेने समाधान झाले चित्त चैतन्नी, मिळाले निजस्वरूपे ओळखिले निजवस्तूसी। प्रारब्धी टाकिला देहो, बोधे फिटला संदेहो, आताची पडो अथवा राहो मिथ्या कलीवर। ज्ञानियांचे जे शरीर ते मिथ्यत्वे निर्विकार, जेथे पडे तेची सार पुण्यभूमी। साधु दर्शने पावन तीर्थ, पुरती त्यांचे मनोरथ। साधू न येता जिणे व्यर्थ, तया पुण्यक्षेत्रांचे। पुण्य नदीचे जे तीर, ते पडावे शरीर, हा इतर जनाचा विचार। साधू नित्यमुक्त। उत्तरायण ते उत्तम, दक्षिणायण ते अधम, हा संदेही वसते भ्रम। साधू तो निस्संदेह। शुक्लपक्ष उत्तरायण, गृही दीप दिवा मरण, अंती राहावे स्मरण गती कारणे। इतुके न लगे योगियासी, जो जीत ची मुक्त पुण्यराशी। तिलांजुली पाप पुण्यासी, दिधली तेने जय श्री राम। ஜெய் ஸ்ரீராம். கடந்த 2 சமாசங்கள்ல ஸ்ரவணம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டோம். சாராம்சமா பார்த்துட்டதுன்னா, ஒரு மனுஷன் இந்த லோகத்தை ஜன்மத்தை எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்ரவணம் அப்படிங்கிற ஒரு வழியினால்தான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறான். லௌகிகம் பாரமார்த்திகம் எதுவுமே. அவனுக்கு எந்த விதமான ஞான பிராப்திக்கும் மூலம் இந்த சிரவணம் தான் அப்படிங்கறத சாராம்சமா தெரிஞ்சுட்டோம். இத பத்தி ஏன் சமர்த்தர் சொன்னார்? ஒரு ஜீவன் ஜன்மம் மரணம் ஜன்மம் மரணம் அப்படிங்கிற சக்கரத்துல மாட்டின் இருக்கு. இந்த ஜன்ம மரண சக்கரத்திலேருந்து மாட்டின் இருக்க இந்த சக்கரத்துல இதுல இருந்து எப்படி தப்பிச்சு வர்றது? தப்பிச்சு வர்றதுக்கு ஒரே வழி ஆத்ம ஞானம் தான். இந்த ஆத்ம ஞானத்தை எப்படி பெறது? அதுக்கு ஒரே வழி சிரவணம் தான். அதனாலதான் சிரவணத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்தார். ஆனா எவ்வளவுதான் சிரவணம் பண்ணினாலும், எவ்வளவுதான் பఠனம் பண்ணினாலும், எவ்வளவுதான் பிரவச்சனங்களை கேட்டாலும், கேட்கிற சமயம் சிரவணம் பண்ற சமயம் மனசு அதில் ஈடுபடுறது, மனசுக்கு புரியறது, இனிமே இப்படி இருப்போம் அப்படி இருப்போம் தோணவும் சங்கல்பமும் பண்ணிக்கிறது, எல்லாம் பண்ணிக்கிறது. ஆனா எங்கேயோ எப்படியோ நம்மளுக்கே தெரிய மாட்டேங்கிறது. திடீர்னு கிளம்பி
திருஷ்யமான இருக்கக்கூடிய இந்த லோகத்தை போய் திரும்பியுமே மாட்டிக்கிறது. அப்படி போய் மாட்டிக்கும் பொழுது திரும்பவும் பரமலௌகிகனாகவே பழகின்ற இருக்கான் இந்த லோகத்துல. அப்புறம் திடீர்னு தோன்றது, அடடா திரும்ப இந்த லோகத்துல போய் திருஷ்யமாக இருக்கக்கூடிய இந்த லோகத்திலே திரும்பி மாட்டிக்கிறோமே அப்படின்னு தோன்றது. இப்படி நடந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு தரமும் சிரவணம் பண்ணும் பொழுதுதான் அவன் ரியலைஸ் பண்றான், நம்ம இப்படி சங்கல்பிச்சோமே ஆனா அப்படி இல்லையே, இப்படி இருக்கோமே அப்படின்னு தோன்றது. இது மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது சிலப்போ சில பேருக்கு அலுப்பு தட்டி விடுறது. அடிக்கடி இப்படி ஆயிடுறோமேன்னு அலுப்பும் தட்டுறது. இதெல்லாம் சகஜம். சமர்த்தர் என்ன சொல்றார், விடாப்பிடியா இந்த விஷயத்தை பிடிச்சு வச்சுக்கணும், தைரியத்தை இழக்க கூடாது. அப்போ விடாப்பிடியா அதை பிடிச்சு வச்சுக்கணும், தைரியத்தெல்லாம் இழந்துவிடக் கூடாதுங்கிறதுக்கு தான் சத்சங்கம் தேவை. சத்சங்கம் இருக்கும் பொழுது சத்சங்கத்தை அவன் இருந்துட்டு இருக்கிறதுனாலேயே எப்படி இந்த லோகம் அடிக்கடி இவனை லோகாயத்தத்துக்கு இழுக்கிறதோ, சத்சங்கத்துல அவன் ஈடுபடுறதுனாலேயே சத்சங்கமும் அடிக்கடி அவனை பாரமார்த்தத்துக்கு இழுக்கும். கடைசியில ஜெயம் சத்சங்கத்துக்கு தான் உண்டாகும் அப்படிங்கிறது நிச்சயம். அவ்வளவு பகவத் பக்தர்களுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுதும் தெரியறது. அதனால திரும்ப திரும்ப இந்த லோகாயுதத்துல வழிக்கு விழாம இருக்கிறதுக்கு சத்சங்கம் ஒரு உபாயம். சமர்த்தர் சொல்றார், இந்த வரக்கூடிய தேகாந்த நிரூபணம் அப்படின்னு வரக்கூடிய இப்போ நம்ம சேவிக்கக்கூடிய சமாசத்தை சொல்றார், எவ்வளவோ ஜன்மங்களா இந்த வாசனைகள் நமக்குள்ள ரூடமாக இருக்கு. அப்பேற்பட்ட ஜன்மமா இருக்கக்கூடிய வாசனைகளை எடுத்து பிடுங்கி எரியறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் சத்குருநாதால் கிருபையினாலையும் சத்சங்கத்துடைய மகிமையினாலையும் தான் அது முடியும். அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த ஜன்மாந்திரங்களாக இருக்கக்கூடிய வாசனைகளாக இருக்கக்கூடிய அழுக்கு இருக்கே, இது நம்மளிடத்திலேருந்து எல்லாம் போகி நம்ம முழுவா சுத்தமாகிறதுக்கு சிலப்போ பல ஜன்மங்கள் கூட எடுக்கலாம் அப்படிங்கறத சொல்றார் சமர்த்தர் இங்க. அப்படின்னா ஆத்மஞான பிராப்தி அப்படிங்கிற பிரயாசம் எப்பவும் இருந்துட்டு இருக்கணும், அதை விட்டுவிடக்கூடாது. அப்போ என்ன ஆகிறது, பல ஜென்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஜென்மத்திலேருந்து அடுத்த ஜென்மத்துக்கு தாண்டி போகிறோமே, அதுல வரம்பு எங்க இருக்கு? இந்த ஜென்மத்துடைய முடிவு தான் அதுக்கு வரம்பு. இந்த ஜென்மத்துடைய முடிவுக்கு அப்புறம் நம்ம பிராரப்தத்துக்கு பிரகாரம் அடுத்த ஜென்மம் நம்மளுக்கு அமையிறது. ஆனா எந்த பிராரப்தமுமே நம்மளுக்கு அமையிறது இதுவரையிலும் நம்ம என்ன கர்மாக்கள் பண்ணினோமோ அதனுடைய பலன்தான். மேல நம்மளுக்கு என்ன ஆக போறதோ அது நம்ம கையில இருக்கு. வரக்கூடிய காலம், வரக்கூடிய ஜென்மாக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதனாலேயே ஒரு ஜென்மத்தை விட்டு இன்னொரு ஜென்மத்துக்கு போகும்பொழுது கடைசி காலம் அப்படிங்கிறது வருமே, அந்த கடைசி காலத்துல பகவத் ஸ்மரணம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த சமாசத்தை சொல்ல போறார். ஜெய் ஸ்ரீராம். மித்யா தேச்சி ஜாலே சத்யா. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? எது மித்யையோ, இந்த லோகமே இந்த சிருஷ்டியே எது மித்யையோ உண்மையாக, அந்த மித்யாக இருக்கக்கூடிய இந்த லோகமே தேச்சி ஜாலே சத்திய, அதுவே சத்தியமாக தெரியறது. சத்திய தேச்சி ஜாலே அசத்திய. எது சத்தியமோ, நம்மளுடைய ஸ்வரூபம் எது சத்தியமாக இருக்கோ அந்த ஸ்வரூபம் தெரியவே தெரியாமல் அது அசத்தியமாக போயிடுத்து. மாயா விப்ரமாச்சே கிருத்திய ஐசே அசே பாகாத்தா. இதுதான் மாயையினுடைய விளையாட்டு. மாயையாக இருக்கக்கூடிய பிரமை இருக்கே, இந்த மாயையாக இருக்கக்கூடிய பிரமையுடைய கிருத்திய அதுடைய வேலை தான் இது. ஐசே அசே பாகாதா. சத்திய கலாயா காரணே போலிலி நானா நிரூபணை. ஆனால் இந்த சத்தியம் எது அப்படின்னு தெரியறதுக்காக
பலவிதமான நிரூபணங்களை நாமும் பண்ணியிருக்கோம். பலவிதமான நிரூபணங்கள்ல எவ்வளவோ ரிஷிக்களும் சந்துக்களும் பண்ணிருக்கா. தரி உடேனாதரணே அசத்தியாச்சே. ஆனாலும் இந்த மாயையுடைய பிரபாவத்துல எது அசத்தியமோ அது சத்தியமாக தெரியறதே, அது நம்மளை விட்டு நகர மாட்டேங்கிறது. தரணேன கட்டியா பிடிச்சு வச்சுருக்கு, நம்மளை விடவே இல்லை. அசத்திய அந்தரி பிம்பலே ந சாங்கதாத்தே திருட ஜாலே சத்திய அசோ ந ஹாரப்பலே ஜேதீல தேத்தே. எது அசத்தியமோ அது சத்தியம் போல தோணுறது. அந்தரி பிம்பலே, நம்ம ஹிருதயத்துல அசத்திய அந்தரி பிம்பலே, அசத்தியமே நம்ம எப்பவுமே அசத்தியம் ஏதோ அதுலயே ஈடுபடுறதுனால அந்த அசத்தியமே ஹிருதயத்துக்குள்ள பிம்பிச்சுட்டே இருக்கு. அந்த அந்தர் உள்ள பிம்பமாக அசத்தியமே தெரியும் பொழுது ந சாங்கதாத்தே திருடஜாலே, அசத்தியமாக இருக்கிற விஷயத்திலேயே பார்த்து 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 அசத்தியமாக இருக்கக்கூடிய விஷயத்திலேயே ஈடுபட்டு என்னாச்சு, அது திருடமாக போய் உக்காந்துடுத்து. ஏன்னா நம்மளுடைய பஞ்சேந்திரியங்களும் எதை கிரகிக்கிறதோ எல்லாம் அசத்தியத்தை தானே கிரகிக்கிறது. கண் எந்த காட்சிகளை பார்க்கிறதோ எல்லாம் அசத்தியமான காட்சிகள். காது எதெல்லாம் சப்தங்களை கேட்கறதோ அசத்தியமான சப்தங்கள். இது மாதிரி ரசம், இது மாதிரி துவச்சா எல்லாமே நம்மளுடைய பஞ்ச இந்திரியங்களும் நமக்கு என்னத்தை வாங்கி தரதோ அசத்தியத்தையே வாங்கி தருது. அசத்தியத்தை வாங்கி தருது ஏதோ கொஞ்ச நேரம் வாங்கி கொடுத்தது, கொஞ்ச நேரம் வாங்கி தரலைங்கிறது இல்லாமல் அகண்டமாக நம்ம இந்த லோகத்துல எப்போ பிறவி எடுத்தோமோ, பிறவி எடுத்த க்ஷணத்திலேருந்து இங்கேருந்து மறையிற க்ஷணம் பர்யந்தம் இதையேதான் 5 இந்திரியங்களும் நம்மளுக்கு வாங்கி வாங்கி கொடுக்கறது. இதையே நம்மளுக்கு வாங்கி வாங்கி கொடுக்கறதுனால இதுதான் சத்தியம் அப்படிங்கிறது எண்ணம். எது திருப்ப 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 நமக்கிட்டே வருதோ அதுதானே சத்தியம்னு நம்ம புரிஞ்சுப்போம். ந சாங்கதாதே திருடஜாலே, அது திருடமாக போயிடுத்து, அதுதான் சத்தியம்னு போயிடுத்து. சத்திய அசோன ஹாரப்பலே ஜெய்தீல தேதே. எந்த ஆத்மவஸ்து சத்தியமோ, எந்த ஆத்மவஸ்துனாலதான் இதெல்லாம் கிரகிக்கப்படுறதோ அந்த ஆத்மவஸ்து கூடவே இருந்தும் சத்திய அசோன ஹாரப்பலே தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த ஆத்மவஸ்து கூடவே இருந்துட்டே நம்ம கைக்கு அகப்படாமல் தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த ஆத்மவஸ்துனாலதானே இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படிங்கிறது நம்ம ரியலைஸ் பண்ணல. எது கண்ணுக்கு தெரியறதோ அதை சத்தியம் அப்படின்னு நினைக்கிறோம். எதனால அந்த கண்ணுக்கு தெரியறதோ அதை நம்ம திரும்பி பார்க்கவே இல்லை. எது காதுக்கு கேட்கறதோ அது சத்தியம் நினைக்கிறோம். ஆனா எதனால அந்த காது கேட்டதோ அதை யாரும் திரும்பி பார்க்கல. எதை ரசிக்கிறோமோ, எதை ருச்சிக்கிறோமோ அது சத்தியம்னு நினைக்கிறோம். ஆனா எதனால அதை நம்மளால ருச்சிக்க முடிஞ்சதோ அதை நம்ம திரும்பி பார்க்கல. எதை முகுறோமோ அதை சத்தியம் நினைக்கிறோம். ஆனா எதனால அதை முகுர்ந்தோமோ அது திரும்பி பார்க்கல. எதை ஃபீல் பண்ணி சத்தியம் நினைக்கிறோமோ, எதனால அதை ஃபீல் பண்ணணுமோ அதை யாரும் திரும்பி பார்க்கல. அப்போ என்ன, ஆனா அந்த சத்தியம்னு எது இருக்கோ, அந்த ஆத்மவஸ்துன்னு எது இருக்கோ அது இருந்துட்டே தான் இருக்கு. அது எங்கேயும் போகல. நம்மளோட கண்ணோட்டம் தான் மாறி எடுத்து. அதனால கூட இருந்துண்டுமே சத்தியா சோன, அந்த சத்திய கூட இருந்துண்டுமே ஹாரப்பலே நம்ம கையிலேயே இருந்தும் அதை தொலைச்சு நின்று இருக்கிறவர்களாக நம்ம நின்று இருக்கோம். ஜேதீல தேத்தே, அது இன்னும் போல, அது இன்னும் அங்கேதான் இருக்கு. வேத சாஸ்திரே புராணே சாங்கதி சத்யாச்சா நிச்சய கரிதி தரி நயே ஆத்ம பிரச்சீதி சத்யஸ்வரூப. வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள் மாதிரி அநேக கிரந்தங்கள்லாம் இருக்கு. அதுல இப்பேற்பட்ட சத்தியமாக இருக்கக்கூடிய ஆத்மவஸ்து எது இருக்கோ அதை பத்தி நிறைய சொல்லியிருக்கு. நிறைய நிரூபணங்களை பண்றது. ஆனால் அத்தனையும் படிச்சும் அத்தனையும் கேட்டும் இன்னமும் அந்த ஆத்மஸ்வரூபம் சாட்சாத்தா நம்மளுக்கு பிரச்சீதி ஆகல. ஆத்ம பிரச்சீதி அப்படின்னு சொல்றார். சாட்சாத்தா அதனுடைய அனுபவம் நம்மளுக்கு இன்னும் உண்டாகாததுனாலதான் இவ்வளவு
பகிரங்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சத்தியம் அப்படின்னு நினைச்சு மாட்டின்னு இருக்கோம். சத்திய அசோன ஆச்சியாதலே மித்யா நசோன சத்தியஜாலே ஐசே விபரீத வர்த்தலே தேகத தேகதா. பார்த்துட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகிறது? சத்தியம் ஏதோ, பிரம்மம் ஏதோ, அது பிரத்யக்ஷமாக இருந்தும் கண்மூடித்தனமாக அதை நம்ம திரும்பி பார்க்கிறதே இல்லை. ஏது சத்தியம் இல்லையோ அதிலேயே ஈடுபட்டுண்டே நின்று அதை தான் அசத்தியமாக எதற்கோ அதை தான் சத்தியம் அப்படின்னு நம்ம ஏத்துக்கவும் ஆரம்பிச்சாச்சு. இப்ப என்ன ஆச்சு? விபரீதமா போயிடுத்து. சாதாரண மனுஷனுடைய ஜன்மாவே இப்படி விபரீதமான பிரகாரத்தை தான் ஓடின்னு இருக்கு. ஐசே மாயேச்சி கரணி, இதெல்லாம் மாயையுடைய விளையாட்டு. கலோ ஆலி தக்ஷணி. ஆனா இதெல்லாம் மாயையுடைய விளையாட்டு அப்படின்னு கூட தெரியாமல் இருந்துட்டு இருக்கிறது எதுவரையிலும்? சத்சங்கத்துக்கு வராம இருக்கிறது வரையிலும் தான். எவன் சத்சங்கத்துக்கு வந்துட்டானோ, எவனுக்கு சாதுக்களுடைய சங்கம் கிடைச்சுடுத்தனோ, கலோ ஆலி தக்ஷணி, அவ சங்கத்துக்கு வந்ததுமே முதல் விஷயம் அவன் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இதெல்லாம் மித்யை அப்படிங்கிறத ஒரு பாடத்தை சொல்லித்தரதே இந்த சாதுக்கள் தான். சந்த சங்கே நிரூபணி விசாரகேதா. சாதுக்களுடைய நிரூபணங்கள் உபன்யாசங்களை கேட்கும் பொழுது இந்த விசாரத்தை அவ நம்ம ஹிருதயத்துல அப்படியே எடுத்து கொடுப்பா. மாகா ஜாலே நிரூபண, இது மாதிரி இந்த விஷயங்களை இந்த தாஸ்போத கிரந்தத்திலேயே எவ்வளவோ விதத்துல நாம் ஏற்கனவே நிரூபணம் பண்ணியாச்சு. தேக்கிலே ஆப்பணசி ஆப்பண தேனே பானலி கூண பரமார்த்தாச்சி. அதனால தாஸ்போதம் மாதிரி கிரந்தத்தை யாரு படிச்சிருக்காளோ அவளுக்கு இந்த விஷயம் தெள்ள தெளிவாக மனசுல நிச்சயமாக தெரியும். தேக்கிலே ஆப்பனாசி ஆப்பண, இது மாதிரி கிரந்தங்களை படித்தவர்கள், இது மாதிரி சாதுக்களுடைய நிரூபணங்களை கேட்டவர்கள், இது மாதிரி சத்குருநாதாருடைய சங்கமத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு விஷயம் நிச்சயமாக தெரிஞ்சுவிடும். என்ன? இந்த லோகம் மித்யை. ஷரீரம்தான் நாம் அப்படின்னு நினைக்கிறோமே அதுவும் மித்யை. நாம் அப்படிங்கிற பொருள் வேற ஏதோ. நாம் அப்படிங்கிற பொருள் கண்ணாடியில நேரம் நிற்கும் போது பார்க்கக்கூடிய எந்த பிரதிபிம்பமோ அது நான் இல்லை. புத்தி பூர்வமாக நான் எது நினைச்சுக்கிறேனோ அது நான் இல்லை. என் மனசுக்கு நான் என்னன்னு எனக்கு ஒரு எண்ணம் தோன்றதோ அது நான் இல்லை. நான் அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன், நான் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற விஷயத்தையாவது தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பான். நான் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற அனுபவம் வேணா அவனுக்கு இன்னும் உண்டாகலை. ஆனால் அந்த அனுபவமே சத்குருநாதால் கிருப்பையில கூடி சீக்கிரம் உண்டாக போறது. ஆனால் அவன் மனசுல இந்த ஞானமாவது இருக்கும் இல்லையா? ஆப்பணசி ஆப்பண, நான் யாரு அப்படிங்கிற ஞானமாவது அவன் இடத்துல உண்டாகும். தேனே பானலி கூண பரமார்த்தாச்சி. நான் யாரு அப்படிங்கிற விஷயத்தை சத்குருநாதால் கிட்ட இருந்து தெரிஞ்சின்றதுனால அதை நான் அனுபவிக்கணும், அது என் அனுபவத்துக்கு வரணும், அது எனக்கு பிரகாசம் ஆகணும் அப்படிங்கிற ஆர்வமாவது அவன் ஹிருதயத்துல உண்டாகும். இங்கேதான் சிரவணம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சாதாரண மனுஷன் சத்சங்கத்தை போகக்கூடிய ஒரு ஆளு, இவா ரெண்டு பேருக்கும் இதுதான் வித்தியாசம். ரெண்டு பேரும் சாப்பிட்றா, தூங்குறா, வேலைக்கு போறா, சம்பாதிக்கிறா, சம்சாரத்தை நடத்துறா, எல்லாம் பண்ணறா. ஆனால் எவன் சத்சங்கத்தை ஈடுபடுறானோ அவன் ஹிருதயத்துல ஒரு தோற்றம் அப்பப்போ ஒரு விளக்கு மாதிரி எரிஞ்சுட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இதெல்லாம் பொய், நான் இது இல்லை, நான் வேற எதவோ, அது எதுவோ அதை நான் நானாவே அனுபவிக்கணும், அதை நான் அடையணும் அப்படிங்கிற ஒரு தோற்றம் சத்சங்கத்துல போறவனுடைய ஹிருதயத்துல மாத்திரம்தான் உண்டு. தேனே சமாதான ஜாலே சித்த சைத்தன்ய மிளாலே நிஜஸ்வரூபே ஒழுக்கிலே நிஜவஸ்தூசி. அவன் நான் ஆத்மவஸ்து அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இருக்கான். தேனே சமாதான ஜாலே, என்னைக்கு நான் ஆத்மவஸ்து அப்படிங்கிற நிலைய பரிபூர்ணமாக அனுபவிக்க போகிறேனோ அன்னைக்குதான் பூர்ணமான சமாதானம் எனக்கு உண்டாக போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சின்றவன். சித்த சைத்தன்யம் இழாலே,
சித்தம் அப்படிங்கிறது மனசாக இருக்கக்கூடியது சைத்தன்யத்தோட ஒன்றி போகணும் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுட்டு இருக்கான். நிஜஸ்வரூபே ஓலோக்கிலே நிஜவஸ்தூசி. நிஜவஸ்து அப்படிங்கிறது வேற, நான் அந்த நிஜவஸ்து எது அப்படிங்கிறது தெரிஞ்சுண்டு அந்த நிஜவஸ்துவாகவே நான் உன்னோட ஒன்னாக ஆகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இருக்கான். அப்படி ஆயிட்டேன் பரிபூர்ணமான சமாதானம் எனக்கு உண்டாகும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். பிராரப்தி டாக்கிலா தேகோ. இப்படி சத்சங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய ஆத்மா விஷயம், தான் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது எவன் தெரிஞ்சுட்டானோ அவன் எப்படி வாழுவான் அப்படிங்கிற விஷயத்துக்கு இப்ப பிரவேசிக்கிறார் சமர்த்தர். தாஸ்போதத்துல இதுவரைக்கும் எவ்வளவோ விஷயங்களை சொல்லிட்டு வந்தாச்சு. இது எல்லாத்துக்கும் கடைசியில பரிணாமம் என்ன என்ன இவன் எப்படி வாடுறானோ அந்த வாடுற முறை மாறணும். திங்கிறதுக்காகவும் குளிக்கிறதுக்காகவும் தூங்கிறதுக்காகவும் சம்சாரத்துல வாழறதுக்காகவும் வாழ்ந்துருக்கிற இவன் என்னைக்கு தாஸ்போத கிரந்தத்தை படிச்சானோ, அல்லது என்னைக்கு சத்குருநாதால சரணம் அடைஞ்சானோ, அல்லது என்னைக்கு சத்சங்கத்தை அடைஞ்சானோ, அதுக்கப்புறம் அவன் எப்படி வாழுவான், அவன் எப்படி வாழணும், அவன் எப்படி வாழ்வான், அவன்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஞானியாக இருக்கிறவர் பர்யந்தம் வாழ்க்கை எப்படி வாழுவார்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் இப்போ பிரவேசிக்கிறார். என்னைக்கு இந்த சத்சங்கம் கிடைச்சதோ, என்னைக்கு சத்குருநாதால் தரிசனம் உண்டாகி அவரிடத்துல உபதேசம் பெற்றானோ, என்னைக்கு தாஸ்போதம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆத்ம சாட்சா்காரத்தையே நம்மளுக்கு சொல்லித்தரக்கூடிய கிரந்தத்தை அவன் சேவனம் பண்றானோ, அன்னிலேருந்து முதல் படியா அவன் என்ன பண்றான், பிராரப்தி டாக்கிலா தேகோ. என் வாழ்க்கையில என்னென்ன நடக்கிறதோ, என் சரீரத்துக்கு என்னென்னலாம் உண்டாகிறதோ எல்லாம் பிராரப்தவசேன நடக்கிறது அப்படிங்கிறது முழுக்க தெரிஞ்சுட்டு பிராரப்தி டாக்கிலா தேகோ, தன்னுடைய தேகத்தை பிராரப்தத்துக்கிட்ட ஒப்படைக்கிறான். போதே பிட்டலா சந்தேகோ, சத்சங்கத்தை இருந்துட்டு அவளிடத்துல அவன் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறானோ, தெரிஞ்சின்ற விஷயம்லாம் உடனே அனுபவத்துக்கு வராட்டாலும் அந்த ஞானம் அவனுக்கு உண்டாகிறதுனால, அந்த ஞானத்தினால பிட்டலா சந்தேகோ, பலவிதமான சந்தேகம் எதெல்லாம் மனசுல எழும்புமோ அதெல்லாம் வெட்டி முறிச்சு எடுக்கிறான். ஆத்தாச்சி படோத்தவாராகோ மித்யா கலீவர. ஒரு விஷயம் அவனுக்கு இந்த சத்சங்கத்துல இருக்க 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 அவனுக்கு விவேகமும் வைராக்கியமும் அவனிடத்த வளர வளர, ஆத்ம ஜானமும் பிரம்ம ஜானமும் அவனிடத்த வளர வளர அவன் என்ன நினைக்கிறான், ஆத்தா படோ அத்தவாராகவும் மித்யா கலீவர. இந்த லோக்கத்துல நான் வாழ்ந்தா என்ன, வாழாட்டி இருந்தா என்ன, ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா நான் பொருளே வேற. இந்த லோக்கத்துல வாழறது எது, ஒரு சரீரம். இந்த லோக்கத்திலேருந்து வாழாம போயிடுறது எது, ஒரு சரீரம். நான் அந்த சரீரம் அல்ல. அதனால நான் இந்த லோக்கத்துல வாழவும் இல்லை, நான் இந்த லோக்கத்திலேருந்து போகவும் இல்லை. நான் இங்க வரவும் இல்லை, போகவும் இல்லை. எனக்கு பிறவியும் கிடையாது, மரணமும் கிடையாது. இந்த பிறவியும் மரணமும் இந்த தேகத்துக்கு தான். நான் இந்த தேகத்துல அலிப்தமாக இருக்கக்கூடிய ஒரு பரவஸ்து, ஒரு ஆத்மவஸ்து அப்படிங்கிற ஞானத்தோட இருக்கிறவனாக மாறிவிடுறான். இவனே இப்படி ஆகி ஞானிக்கள் எப்படி இருப்பா, ஒரு சாதாரண பக்தனே இந்த நிலை அடைவானாகில் ஞானிக்கள் எப்படி இருப்பா, ஞானியாஞ்சே ஜே ஷரீர தே மித்யத்வே நிர்விகார ஜே தே படே தேச்சி சார புண்ணிய பூமி. ஞானி அப்படின்னு சொல்றது யாரனா, ஆத்ம சாட்சா்காரத்தை பெற்றவர்கள். அப்பேற்பட்ட ஞானிக்கள்லாம் இந்த லோக்கத்துல வாழ்ந்துட்டே இருக்கும் பொழுது, இங்க சஞ்சாரம் பண்ணிண்டே இருக்கும் பொழுது, லோக்கத்துல மற்றவர்கள் போல பந்தனத்துல இல்லாமல் முக்தர்களாகவே இருந்துட்டு இருக்கா. ஞானிகளுக்கும் ஒரு சாதாரண ஜீவனுக்கும் இதுதான் பெரிய வித்தியாசம். என்ன, லோக்கத்துல வாழும் பொழுதே ஜீவன் முக்தர்களாக வாழறவர்கள் ஞானிகள். லோக்கத்துல அப்படியே அகப்பட்டு பந்தத்தோடு இருக்கிறவர்கள் சாதாரண மனுஷர்கள். அதனால ஞானியாச்சே ஜே சரீர, ஞானியுடைய சரீரம் வந்து போயின்னு இருக்கு. தே மித்யத்வே நிர்விகார தே தேபடே தேச்சி சார புண்ணிய பூமி. அவளை இந்த லோகம் எந்த விதத்திலையும் கட்டி போடாது. தே மித்யத்வே நிர்விகார, எப்பேற்பட்ட மித்தியிலையும் மாட்டிக்காதவர்கள், மித்தியில அகப்படாதவர்கள் ஞானிக்கள்.
ஆனா இந்த லோகத்துக்கு அவ வந்ததுக்கு ஏதோ ஒரு பிராரப்தம் காரணம். அதனால அவள் வளைய வருது பிராரப்தம் அந்த சரீரத்தை எங்கெங்க எப்படி தள்ளுறதோ அது பிரகாரம் போயிட்டு இருக்கிறது தான். அவா அதுல அலிப்தமாகவே இருந்துட்டு இருக்கார்கள். என்னி வரைக்கும் அந்த தேகம் இருக்கோ அன்னி வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு தான் இருக்காவா. ஜேதேபடே தேச்சீசார புண்ணிய பூமி. இந்த சரீரம் எங்க சாயறதோ, எந்த சரீரம் எப்போ சாயறதோ சாஞ்சு விழுந்த இடமே புண்ணிய பூமி, சாஞ்சு விழுந்த நேரமே புண்ணியமான நேரம் அப்படின்னு தான் அவா இருப்பா. அவா இந்த தேகத்துல கொஞ்சம் கூட பந்தப்படாம இருக்கிறதுனால இந்த தேகம் சாய்ந்து விழர்த்தியும் அவளே விட்னஸா தான் பார்ப்பா. சாது தர்ஷனே பாவன தீர்த்த புருத்தீத்யாச்சே மனோரத சாது ந ஏதா ஜேனே வியர்த்த தியா புண்ணியக்ஷேத்ராசி. உண்மையா பார்த்ததுன்னா நம்ம எல்லோரும் சொல்றோம், ஒரு புண்ணிய தீர்த்த கஷேத்திரத்துல ஒருவன் மரணம் அடைஞ்சதுனால ஒரு பெரிய புண்ணியமான விஷயம் அப்படின்னு சொல்றோம். ஒரு புண்ணிய தீர்த்த கஷேத்திரமே புண்ணியமா ஆனதுக்கு காரணம் என்ன? ஒரு சாது அங்க இருக்கிறதுனாலதான் அந்த கஷேத்திரம் புண்ணிய தீர்த்தமாக மாறுறது இல்லவா? எப்போ ஒரு சாது இருக்கிறதுனால ஒரு தேசமே புண்ணிய கஷேத்திரமாக மாறுமோ அந்த சாது ஸ்வயமே எப்பேற்பட்ட புண்ணிய கஷேத்திரம். அது அப்படி இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட சாது இந்த தேகத்தை தியாகம் பண்ணணும் அப்படிங்கிற சமயம் வரும்பொழுது அவர் அதை பத்தி கவலைப்படுவாரா என்ன? இப்பேற்பட்ட புண்ணிய கஷேத்திரத்தை நான் மறையணும், இப்பேற்பட்ட புண்ணியமான நேரத்துல நான் மறையணும் அப்படின்னு அந்த சாது நினைக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு புண்ணியம் அப்படிங்கிறதே கிடையாது. ஜீவன் முக்தனாக இருக்கிறவனிடத்துல புண்ணியம் பாப்பம் எங்க? சாது தர்ஷனே பாவன தீர்த்த, தீர்த்தமே பாவனமானதுக்கு காரணம் சாது தர்ஷனம் தான். புருத்தீத்யாச்சே மனோரத, அப்பேற்பட்ட சாது இருக்கிறதுனால அந்த தீர்த்த கஷேத்திரம் பாவனம் அடையிறது. அந்த தீர்த்த கஷேத்திரத்தை பாவனம்னு சொல்றதுக்கு காரணமே அந்த கஷேத்திரத்துக்கு நாம் போய் நம்ம மனோரதங்கள் பூர்ணமாகறதுனால தான் பாவனம்னு சொல்றோம். சாதுனையேதா ஜேனே வியர்த்ததையா புண்ணிய கஷேத்ரான்சி. நீ ஏதோ ஒரு இடத்த புண்ணிய தீர்த்த கஷேத்திரம் தீர்த்த கஷேத்திரம் தீர்த்த கஷேத்திரம் சொல்லிட்டு இருக்க, ஆனா அந்த தீர்த்த கஷேத்திரத்தை ஒரு சாது கூட கிடையாதுன்னா வியர்த்தம். அந்த தீர்த்த கஷேத்திரம் புண்ணிய கஷேத்திரமே இல்லை, அது வியர்த்தம். எந்த கஷேத்திரமே தீர்த்த கஷேத்திரமாக மாறுறது சாதுவினால தானே. புண்ணிய நதி சேத்தே தீர தேத்தே படாவே ஷரீர ஹா இதர ஜனாஞ்சா விதார சாது நித்திய முக்த. புண்ணிய நதிக்கள் எங்க இருக்கோ அந்த தீரத்துல நம்மளுடைய சரீரம் சாயனம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சாதாரண ஜனங்கள் பேசுற விஷயம்தான். இதர ஜனாஞ்சா விசார, சாதாரண ஜனங்களுடைய விசாரம் தான் அது. சாது அப்படிங்கிறவன் நித்திய முக்தனாக இருக்கிறவன், அவன் இதை பத்தி கவலையே படமாட்டான். சில பேர் சொல்லுவா உத்தராயணத்தை உத்தம, உத்தராயணத்துல மரணம் அடைஞ்சால் உத்தமம், தட்சிணாயனத்தை அதம, தட்சிணாயனத்துல மரணத்தை அடைஞ்சால் அதமம் அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் வெறும் வீண் பிரமைதான் அப்படின்னு விட்டார் சமர்த்த ராமதாசர். ஹா சந்தேகி வசே பிரம, இதெல்லாம் வீண்ல பிரமையினால வரக்கூடிய சந்தேகம் தான். சாதுதோ நிசந்தேக, சாதுக்களை பாருடா, அவளிடத்துல இந்த சந்தேகம் உண்டா? அவ கணக்கா போட்டு இருக்கா, உத்தராயணத்தை போனோம் எப்படி போனோம் எங்க போனோம்னு கணக்கா போட்டு இருக்கா? கிடையவே கிடையாது. நாமஸ்மரணத்தை பண்ணு, ஆத்ம சாட்சாத்கார பெற்றுக்கோ. இந்த ஜன்மாலேயே ஜீவன் முக்தனாக நீ பேட்டையானால் அப்புறம் நீ உத்தராயணத்துல போனா என்ன தட்சிணாயணத்துல போனா என்னன்னு கேட்கிறார். சுக்லபக்ஷ உத்தராயண, சில பேர் என்ன சொல்லுவா, உத்தராயணத்திலையும் சுக்லபக்ஷத்திலையும் கிரகி தீப திவா மரண, ஆத்துல வழக்கு எரிஞ்சின்றிருக்கிற நேரம் மரணம் அடைஞ்சதுனால் புண்ணியம்னு வேற சொல்லுவா. அந்தி ராகாவே ஸ்மரண கதி காரணே. அதெல்லாத்தபடியும் முக்கியம் நான் இப்ப சொல்றேன். எப்படி மரணம் அடையணும்னு நான் சொல்றேன். இப்ப ஆரம்பிக்கிறார் சமர்த்தர். அந்தி ராகாவே ஸ்மரண, உன்னுடைய அந்த காலம் வரும் பொழுது பகவத் ஸ்மரணம் இருக்கணும். பகவத் ஸ்மரணம் எவனுக்கு இருக்கோ அவனுக்கு நற்கதி உண்டாகும். கதி காரணே, எல்லாத்துடைய முக்கியம் அதுதான். அதனால நீ உத்தராயணத்திலே மரணம் அடைஞ்சாலும் சுக்ல பட்சத்திலேயே மரணம் அடைஞ்சாலும் வழக்கு ஏத்திருக்கிற நேரத்திலே புண்ணிய காலத்திலே நீ மரணம் அடைஞ்சாலும் மரணம் அடையும் பொழுது எந்த ஸ்மரணத்துல நீ இருக்க, மரணம் போது ஸ்மரணம் முக்கியம் அப்படிங்கிறார்.
அதனால மரணாவஸ்தையில எந்த ஸ்மரணம் இருக்கோ அந்த ஸ்மரணம் உன்னுடைய கதியை தீர்மானம் பண்ணும். இத்துக்கே நலகே யோகியாசி தோ ஜீத்சி முக்த புண்ணியராசி. இது சாதாரண ஜீவனுக்கு தான், யோகிகளுக்கும் ஜீவன் முக்தர்களுக்கும் இது அப்ளிகபிள் இல்லை. ஏன்னா அவ ஏற்கனவே ஜீவன் முக்தர்களாக இருக்கா. இதுக்கே நலகே யோகியாசி ஜோ ஜீதச்சி முக்த புண்ணியராசி. அவ ஜீவிச்சென்றிருக்கும் போதே முக்தர்களாக தான் ஜீவிச்சென்றிருக்கா. திலாஞ்சுளி பாப்ப புண்ணியாசி இதுதலி தேலே. அவ என்னைக்கையோ பாப்பத்துக்கும் புண்ணியத்துக்கும் திலப்பிரதானம் பண்ணியாச்சு. அப்படின்னா என்னைக்கோ பாப்பத்துக்கும் புண்ணியத்துக்கும் தர்ப்பணம் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அவ பாப்பத்தையும் எதிர்பார்க்கல, புண்ணியத்தையும் எதிர்பார்க்கல. ஏன்னா அவ பாப்பத்துக்கும் புண்ணியத்துக்கும் தாண்டி அப்பாற்பட்டு ஜீவன் முக்தன் அப்படிங்கிற நிலையில போனவர்கள். அப்படிதான் நம்ம அவளை பார்க்கணும், அப்படிதான் நாமும் ஆகணும் அப்படிங்கிறத சொல்றார். மேல நாளைக்கு ஸ்மரணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே